அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி நம்ம சைனீஸில் ஸ்பெஷலான மஞ்சூரியன் பால் செய்ய போகிறோம். வாங்க நம்ம மஞ்சூரியன் எப்படி செய்யலாம், நம்ம வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம முட்டைக்கோசை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சோன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துடும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 2 சிட்டிகை, மைதா மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் சில்லி பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம சோயா சாஸும் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முட்டைக்கோஸில் போட்டு சோயா சாஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கலர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நறுக்கிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம பால் மாதிரி உருட்டி இதில் நம்ம போடணும். மஞ்சூரியன்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால்ஸை இந்த மாதிரி நல்லா திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதுமே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பீன்ஸ், கேரட், குடமிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அது கூட இப்போ அது கூட ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் நம்ம கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டு அது கூட நம்ம மஞ்சூரியன் பால் செஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சூடான கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் பீன்ஸ் கேரட்டையும் போட்டு இறக்கிடலாம். நமக்கு சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பன்னீர் ரைஸ் செஞ்சுருக்கேன். அது கூட நம்ம வெஜ் மஞ்சூரியன் சர்வ் பண்ண போகிறோம். இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ ஸோ மச்.